திருமிகு காயத்ரி, இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் மாநில கல்விக் கொள்கையில இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அது அப்படியாக இல்லை என்பதை முழுமையாக மறுக்கிறார் திரு ரவிக்குமார். உங்களுடைய பார்வை என்ன? இதில் பெரும்பான்மையான மாநில கல்விக் கொள்கையில் பெரும்பான்மையான விஷயங்கள் தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சாப்டர் பை சாப்டரா என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நான் 80 பக்கத்தையும் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். முதலில் கான்ஸ்டன்டைன் அண்ணன் சொன்ன மாதிரி அடிப்படை எழுத்தறிவுல இருந்து ஆரம்பிச்சாலே நீங்க எண்ணும் எழுத்தும் குறைகளை நீக்க காலக்கெடுவுடன் கூடிய வழிமுறை, இதுதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. நியூமரசி அண்ட் லிட்ரசி அடிப்படையாக இருக்கிறது. அந்த நியூமரசி அண்ட் லிட்ரசிய 1 to 3rd ஸ்டாண்டர்டுக்குள்ளாரையே அவர்களுக்கு கற்றல் புரிதலில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து நீக்க வேண்டும். மனப்பாடம் உள்ள கல்வியை மாற்றி அவர்களுக்கு கிரியேட்டிவிட்டி சார்ந்ததை பத்தி, கலாச்சார பண்பாடு, கலை விளையாட்டுகள் மூலம், இதைதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்கிறது. பிளண்டட் லேர்னிங், கிரியேட்டிவிட்டி, பினான்சியல் லிட்ரசி, அது ஐசிடி மூலமாக 2023-24 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐசிடிய செட் பண்றதுக்காகவே சமகிர சிக்ஷா மூலமாக பணம் கொடுத்தது அப்படிங்கறத அவர்களே டேபிளர் காலம் போட்டு மாநில கல்விக் கொள்கையில அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே எத்தனை கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர் திறன் மேம்பாடு, ஆக்சுவலா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமாக தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் என்ன பாக்குற அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கையில குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸா கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இத்தனை வருஷத்துக்குள்ள இந்த ஒர்க் நடக்கும், இதுக்குள்ள இது மாறணும். அதே போல இப்ப ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சினா ஒரு வருஷத்துக்கு இத்தனை அவர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா இத்தனை நாட்கள் இருக்கணும். அதாவது இப்ப நீங்க தேசிய ஆசிரியர் திறன் மேம்பாடு பாத்தீங்கன்னா NEP என்ன சொல்லுதுன்னா 50 அவர் ஒரு வருஷத்துக்கு இருக்கணும். அந்தந்த சப்ஜெக்ட்ல என்ன லேட்டஸ்டா வந்திருக்கோ அந்த ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுத்திருக்கணும். ஆனால் இதுல திறன் மேம்பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு நாள்ல எடுக்கணும், எப்படி எடுக்கணும், இல்ல அந்த மாதிரி உள்ளது இல்ல. இது பயங்கர வேகா குவாலிட்டேட்டிவ் டேர்ம்ஸ்ல இருக்கு. அந்த குவாலிட்டேட்டிவ்ஸை எப்படி நீங்க மெஷர் பண்ணுவீங்க? ஒரு குவான்டிடேட்டிவ் டேர்மா இருந்தா மட்டும்தான் ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறோமா, எத்தனை கொடுத்த அவகாசத்துக்குள்ள நம்மளால பண்ண முடியுதா, இல்ல அதுல என்ன குறைபாடுகள் இருக்கு நம்ம சரி செய்ய முடியும். நான் உங்களுக்கு ஒரு டேட்டே கொடுக்காம ஒரு விஷயத்தை நான் இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம்னு சொன்னா எப்படி நம்ம பண்ண முடியும்? ஒவ்வொரு சாப்டருக்குமே ஆசிரியர்களுக்கான பயிற்சி, அது எல்லா விஷயத்திலுமே அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒரு தனி டாபிக் அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்போ அதன் மூலமாக வழிமுறைகளும் வகுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல என்ன கால வரையறை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு வருஷத்துல இத்தனை நாள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், எந்தெந்த இதுல பயிற்சி கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதே போல மாதிரி பள்ளிகளை பத்தி பேசி இருக்கிறாங்க. நம்முடைய ரவிக்குமார் சார் அவர்கள் இந்த SC ST-க்களை கல்வியிலிருந்து வெளியேற்றதுன்னு எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது அவர் அப்படி பேசுறது. ஏன்னா ஏகலைவா பள்ளிகள் மூலமாக கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 600 பிள்ளைகளுக்கு மேலாக IIT-கள்லயும் நீட் தேர்வுல 50% எழுதின மாணவர்கள்ல 50% ஏகலைவா முழுக்க முழுக்க ட்ரைபல்ஸுக்காக உள்ளது. அதுவும் நீங்க நம்ம பிளெயின்ஸ்ல இருக்கிற ட்ரைபல்ஸ் கிடையாது. உண்மையாகவே அவர்கள் மலைகளில மிகப்பெரிய வசதிகள், எந்த வசதிகளும் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏகலைவா ஸ்கூல். இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு நீட் தேர்வுக்கு ஆட் கொடுக்கறத நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ஒண்ணு சொல்றாங்க. அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையில சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யுது, ஏகலைவா பள்ளிகள் மூலமாக சிறப்பு கோச்சிங் கொடுத்து அந்த மலைவாழ் பிள்ளைகளை எப்படி கல்விக்கு கொண்டு வருது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா கல்வி கஷ்டமா இருக்குது, அதனால இதை எல்லாத்தையும் குறைச்சிருன்னு சொல்றீங்க. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் உனக்கு அதுக்குள்ள வழிமுறைகளை செஞ்சு கொண்டு உன்னை காமன் அந்த ஃப்ளோக்கு கொண்டு வரேன் அப்படிங்கறது. அப்ப எது சிறந்தது அப்படிங்கறத இவங்கதான் முடிவு பண்ணணும். அதே போல மகிழ் முற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அந்த வித்தியாசம் கஷ்டமா இருக்குன்றதுனால அதை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றது, இவங்க சொல்ற டேர்ம்ல என்ன சொல்றாங்கன்னா மன அழுத்தத்தில் இல்லாமல் அதிலிருந்து விடுபட்டு மாணவர்களை தயார்படுத்துறோம்னு சொல்றாங்க. அதனால நாங்க தயார்படுத்தாம விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 11th பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தீங்க. முதல்ல பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்த நாள்ல இருந்து நான் எதிர்த்திருக்கேன். என் பிள்ளைக்கு அந்த பிள்ளை படிக்க மாட்டேன்னு சொல்லல,
ஆனால் 11th டீச்சர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஸ்கூல் எடுக்க மாட்டேங்குதுங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு நீங்க பப்ளிக் கொண்டு வந்தீங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? அடித்தளம் சரியாக அமைந்து விட்டால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்ட்ராங் ஆயிட்டியா, 9, 10, 11 வரைக்கும் உனக்கு எக்ஸாமே கிடையாது, நீ வாட்டு செமஸ்டர் பேட்டர்ன்ல படிச்சுக்கிட்டே இரு, 12th மட்டும்தான் உனக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப எது சிறந்த முறைன்னு நீங்க சொல்லுவீங்க? தேசிய கல்விக் கொள்கை வரும் பொழுது தொழிற்கல்வியை அறிமுகப்படுத்தணும்னு பேசும் பொழுது கல்வியிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு இவங்க டிசைட் பண்றாங்க, குலக்கல்வி முறையை கொண்டு வரணும்னு பேசினாங்க. ஆனால் பக்கம் 28ல இந்த இவர்களுடைய அந்த மாநில கல்விக் கொள்கையில உள்ளூர் தொழில் தேவைகள் வளர்ந்து வரும் துறை தொழிற்கல்வி வாய்ப்பை அறிமுகப்படுத்துதல், எம்ப்ளாயபிலிட்டி, ஆண்டர்பிரினர்ஷிப், ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு 3 மோடு கொடுத்துருக்காங்க. இதை அறிமுகப்படுத்துங்கள், பிள்ளைகள் அவர்களுக்கு அத சுற்றுப்புறத்துல என்ன, அந்த மாவட்டங்கள்ல என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, என்ன தொழில் இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு கத்து கொடுங்கன்னு. இதுதானே 6 முதல் 8 வரைக்கும் உள்ளதுல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொன்னது. அதே போல ரவிக்குமார் சார் அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, கல்லூரிக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் இயர்லயே முடிச்சா சர்டிபிகேட் கொடுக்கறேன்னு சொல்றாங்கன்னு. அதே தேசிய கல்விக் கொள்கை தான் சொல்லுது 7 வருஷம் இல்ல 10 வருஷம் வரைக்கும் ஒருத்தர் விட்டுட்டு கூட படிக்க முடியும். ஒரு குடும்ப சூழ்நிலை இது நாளைக்கே எல்லாரும் பள்ளியில இருந்து வெளியில போறதுக்கு இல்ல. ஏன்னா நான் கல்லூரியில 25 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபைனல் செமஸ்டர்ல 2 எக்ஸாம் எழுதல அப்படின்னா அவன் டிஸ்கண்டினியூவா தான் கருதப்படுவான், அவனுக்கு டிகிரி கிடைக்காது. 4 வருஷம் படிப்பான், இன்ஜினியரிங் காலேஜ்ல 4 வருஷம் படிப்பான், கடைசி 2 எக்ஸாம் எழுதி இருக்க மாட்டான், இல்ல 4 அரியர் வச்சிருப்பான். அப்ப அதுக்கப்புறம் அவன் அதை கிளியர் பண்ணவே மாட்டான். அவனுக்கு அந்த 4 வருஷம் படித்ததற்குரிய எந்த பலனுமே கிடைக்காம போகும். இன்னைக்கு 10 வருஷத்துக்கு நீ படிக்கலான்ற ஒரு வாய்ப்பை அவங்க கொடுத்திருக்காங்களா இல்லையா? இல்ல இந்த பட்டம் 3 ஆண்டுகள் முடித்தாதான் ஒரு பட்டம் கிடைக்கும். ஒரு நிமிஷம், நீங்க நிறைய தவறான தகவல்களை நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. அத உங்களுக்கு முதல்ல ஒரு நிமிஷம் குறுக்கிடுறதுக்காக மன்னிக்கணும். நீங்க தயவு செய்து நீங்க சொன்ன அந்த ஏகலவ்யா ஸ்கூல்ஸ் பத்தி நீங்க சொன்ன தகவல் அத்தனை தவறான தகவல்கள். அதுல ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டிராப் அவுட்ஸ் ஏகலவ்யா ஸ்கூல்ல இருக்குது. அவங்க இதுவரை 2024 ஜூலை வரைக்கும் சாங்ஷன் பண்ண ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 700 ஸ்கூல், 405 ஸ்கூல் தான் ஃபங்க்ஷனாகவே இருக்குது. இப்போ அதிக அளவில் டீச்சர்ஸ் அங்கே வேகன்சி இருக்கிறது ஏகலவ்யா ஸ்கூல்ஸ். இது பார்லிமெண்ட்ல கொஸ்டின் போட்டு ஆன்சர் உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர்ல எத்தனை மாணவர்கள் நான் தயவு செய்து நீங்க வாங்க, எங்க மாவட்டத்தில் இருக்கிற ஏகலவ்யா ஸ்கூலுக்கு உங்களை கூட்டு போறேன். நீங்க ஏகலவ்யா ஸ்கூலுக்கு நீங்க தயவு செஞ்சு வாங்க, உங்களை கூட்டு போறேன். நீங்க அங்க பாருங்க, அந்த ஏகலவ்யா ஸ்கூலோட கண்டிஷன் என்னங்கிறத பாருங்க. சும்மா அடிச்சு விட்டு விளம்பரத்தை கொண்டாந்து அது உண்மைன்ற மாதிரி நீங்க பேசக்கூடாது. ஒரு ஃபெயில்டு மாடல் ஏகலவ்யா ஸ்கூல்ங்கிறது. ஓகே 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 திரு நெடுஞ்செழியன், கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கை என்று 2ஆக தற்போது அது மாறி இருக்கிறது. இதுல மாநில கல்விக் கொள்கை முற்றிலுமாக வேறுபடுது என்ற ஒரு குரலும் சொல்லப்படுகிறது. அதிலிருந்த அம்சங்கள் தான் இதில் அடாப்ட் செய்யப்பட்டிருக்கு என்ற குரலும் சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு என்இபி பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா டிராஃப்ட் ரிப்போர்ட் 2019 வந்தது. அது 484 பக்கம், சரிங்களா? அடுத்து அந்த 484 பக்கம் தான் ஃபஸ்ட்டு டாக்டர் கஸ்தூரி ரங்கன் சார் கமிட்டி கொடுத்தது. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் 66 பேஜஸ் ஆக்கினாங்க, சரிங்களா? அந்த 444 பக்கத்தில் உள்ள விஷயத்தை